அண்மை செய்தி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, மு.க.ஸ்டாலினுடன் ஜெகத்ரட்சகன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரைக்கும் இன்னும் எட்டப்படாத நிலையில் இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகனுடன் தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு என்பது தற்போது வரையிலும் எட்டப்படாத நிலையில் இன்று புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தற்பொழுது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். குறிப்பாக புதுச்சேரியில் நாளை ஒரு நாள் மட்டுமே வேட்புமனு என்பது அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சருடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனைக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதா அல்லது காங்கிரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்ற தகவல் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இல்லத்தில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் என்பது அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் கால பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வகையில் தான் இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜெகத்ரட்சகன் கலந்து கொண்டு இருப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தலில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் காங்கிரஸை தவிர்த்து தனியாக நிற்பதா அல்லது மேலும் காங்கிரசுடனே இந்த முறையும் கூட்டணி வைத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கும் இடஒதுக்கீடு என்பது அளித்து போட்டியிடுவதா உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அல்லது இன்னும் 2 நாட்களில் இந்த விருப்பமனு திரும்ப பெறுவது வரையிலும் பொறுத்திருந்து காங்கிரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்காக இந்த தேர்தல் தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாகவும் விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெகத்ரட்சகனுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஏனென்றால் விருப்பமனு அளிக்கக்கூடிய கடைசி நாள் என்பது நாளை இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே திமுக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகுதான் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது திமுக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுடன் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுகவுடன் தொகுதி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஜெகத்ரட்சகன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். காங்கிரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து ஒரு ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.